அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் இயற்கை பதிவு. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? இப்போது இந்த உடற்பயிற்சி இந்த மாதிரி நான் அந்த ஜிம்முக்கு போகிறேன், இந்த ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு 8,000 10,000 கட்டுறீங்க. தப்பு இல்லை, உடம்பு குறைக்கணும் இல்லை உடம்பு ஏற்றணும், எதுக்கோ ஒன்று போகிறீங்க. அப்படி போகிற காலத்தில் யாராவது இது வரைக்கும் முழுமையாக அந்த ஜிம்முக்கு போக முடியுதா? நிச்சயமாக போக முடியாது. ஒரு ஆர்வத்தில் 2-3 மாதம் போவீங்க, அதுக்கப்புறம் போக முடியாது. நீங்கள் கட்டின 8,000 வீணாக தான் போவோம். இதில் பயன்படுறவங்கள பற்றி நம்ம பேச வரல. 10ல் 100ல் ஒரு 8 பேரோ 10 பேரோ பயன்படுறவங்க 90% அந்த இதுக்கு போக முடியாது. உதாரணத்துக்கு அவங்க நீங்கள் பணம் கட்டினோடனே ஒரு 8,000 கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு டவல் கொடுப்பாங்க, அந்த ஜிம்மோட பேரெல்லாம் பொறிச்சு கொடுப்பாங்க. அப்போ அது என்னென்னா, நீங்கள் காலையில் அப்படியே ஒரு ஸ்டைலாக அப்படி பேக்கை மாட்டிக்கிட்டு அப்படி கிளம்புவீங்க. ஏதோ நான் அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க உடம்பு குறைக்கிறதுக்கு, அந்த மாதிரி கிளம்பி போனீங்கன்னா நீங்கள் முழுமையாக அதை பலன் எடுக்க முடியும்னா நிச்சயமாக முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆஃபீஸில் பல வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளை விட்டுட்டு நம்ம அதுக்கெல்லாம் போய் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியாது. சரிங்களா? இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை இப்படி பேசுகிறேன்னா, இப்போ உதாரணம் உங்கள் வீட்டில் ஒரு தோட்டம் இருக்கும், இல்லை இடம் இருக்கும். சரி, இடமே இல்லைப்பா, எனக்கு வீடு இல்லை, நான் சுகராக வீடு கட்டிட்டேன். வெளியில் வறண்டாவில் அப்படியும் இல்லை, ரோட்டுக்கு வெளியில் மரம் செடி கொடி அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தினமும் மம்டியை பிடிச்சி 1 மணி நேரம் வேலை செய்யுங்க. நீங்கள் 1 மணி நேரம் வேலை செய்யுங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஒர்க் அவுட்டோட மேலே உங்களுக்கு எனர்ஜி இதுவாகும். அதாவது வேர்வை வெளியேறும், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்க உல்லாசமாக, அதாவது உற்சாகமாக இருப்பீங்க. காலையில் தினமும் உங்கள் வீட்டு தோட்ட வேலையை நீங்கள் பார்த்துங்க. இப்போது இங்கே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, பள்ளிக்கரில் ஒரு வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு நாங்கள் திருப்பணி செஞ்சுட்டு வரோம். அந்த திருப்பணி செய்கிற நேரத்தில் பக்கத்தில் ஒரு இடம் கிடச்சிது எங்களுக்கு. அதாவது பூங்கா பக்கத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு துண்டு இடம் கிடச்சிது. அந்த இடத்த நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா பலவித பூச்செடிகளை வாங்கி அழகாக இப்போ அறுவடை பண்ணிட்டோம். அதாவது அறுவடைனா போட்டு வச்சுருக்கோம். இப்போது இந்த பூச்செடிகள்லேருந்து பூக்கள் மலரும் போது நாளைக்கு அந்த அதாவது சுவாமிக்கு கும்பாபிஷேக நேரத்தில் இந்த பூவை பறித்து அந்த சாமிக்கு வைக்கலாம். இது நான் செஞ்சிட்டோம் அப்படின்ற பெருமைக்காக சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் மம்முட்டியை பிடிச்சி கொத்தி அந்த செடி கொடியை வளர்க்கலாமே. உங்களுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடும் இருக்காது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த 8,000 அங்கே கட்டுறது பலவித செடிகள் வைக்கலாம், மரங்கள் நடலாம். சரிங்களா? ஒரு 100 மரத்தை வாங்கி நடலாம். அப்போது உங்களுக்கு புண்ணியம் சேரும். அதை விட்டுட்டு நாம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்ட்டு போகிறவங்க போங்க, செய்கிறவங்க செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் எல்லாருமே செய்ய முடியுமான்றது தான் கேள்விக்குறி. அதனால் இப்போ என்ன நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாயிண்ட்டுக்கு வரோம் அப்படின்னா, சிறு சிறு தோட்டங்கள், இந்த மாதிரி இப்போ செடிகள், இந்த மாதிரி பூச்செடிகள் அழகாக வச்சு நடுங்க. உங்கள் வீட்டில் நட்டு பராமரிங்க. காலையில் எழுந்துன்னு அதை பார்க்கும்போது மனசு ரம்மியமாக இருக்குங்க. இதாங்க நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, இல்லை ஆமாம் இது ஓரளவு கரெக்டு தான் அப்படின்னு. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு 8,000 அந்த பேக்குள்ளே என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஒரு டவல் கொடுப்பாங்க, வேறு ஷூவோ சாக்ஸோ ஏதோ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 8,000 நாம் பயனுள்ள ஒரு செலவு யூஸ் பண்ணலாம். ஒரு செடி கொடி வைக்கலாம், மரக்கன்று நடலாம். பார்க்கில் போனோம்னா அங்கே இடம் காலியாக இருந்தால் அங்கே செடி கொடி வைக்கலாம். இந்த மாதிரி கோவில்களுக்கு போனால் அங்கே இடம் காலியாக இருந்தால் அந்த கோவில்களுக்கு நம்ம மரக்கன்று செடிகளை வாங்கி போய் தினமும் நம்ம காலையில் எழுந்து ஒரு 1 மணி நேரம் மம்முட்டியை பிடிச்சி செடிகளை நட்டு அதில் தண்ணியை ஊற்றிட்டு அதை உருவாக்கி பாருங்கள். அப்போ தாங்க நீங்கள் உண்மையிலேயே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சமம். சரிங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். இதுக்காக தான் இப்போ இந்த நான் லெங்க்த்தாக போயிட்டு வரேன். செடியை வச்சு அருமையாக பண்ணியிருக்கிறோம். இந்த கோவிலுக்கு இந்த கும்பாபிஷேக நேரத்தில் நிச்சயமாக இந்த பூக்கள்லாம் அழகாக வண்ணமிகு பூக்கள் பூக்கும், ஒரு மனதுக்கு ரம்மியமாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி இந்த செடி பேர் என்ன தெரியுங்களா? சிரியா நங்கை. இந்த செடியை நீங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கன்னா பாம்பு கடி, ஏதாவது விஷக்கடி, தேல் கடி, பூரான் கடி, எந்த கடியாக இருந்தாலும் இந்த செடியை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு அந்த விஷம் உடனே முறிஞ்சிடும். இது உண்மை. ஏன்னா மாலை நேரத்தில் இந்த செடியோட பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் பதிவில் உங்களுக்கு விஷயம் புரியணும் இல்லையா, அதனால் இந்த செடியை சொல்லியிருக்கிறேன். இது பேர் சிரியா நங்கை. அவசியம் முடிஞ்சால் தொட்டிகள்லையோ உங்கள் வீட்டு ஓரங்கள்லையோ வளங்க. எந்த விஷப்பூச்சி தீர்ந்தாலும் அதுக்கு இதுதான் சொல்யூஷன். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.